Hi everyone, welcome to this channel Feel Simple. In this video, we are going to learn about the torsion of your body and also we are going to learn torsion of a cylinder, expression for torque per unit is and work done in twisting. Okay. இதுல நம்ம என்ன இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா elasticity அதுல வந்து 3 types of modulus அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Young's modulus, rigidity modulus, bulk modulus. இதுல நம்ம Young's modulus பார்த்தாச்சு. Young's modulusல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் பெண்டிங் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்ல Young's modulus கால்குலேட் பண்ணி நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். The torsion of your bodyல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா rigidity modulus பார்க்க போறோம். இந்த டாபிக்ல நம்ம பார்க்கிறது rigidity modulus. இதுல torsion of your body அப்படின்னா torsion அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா tension அப்படிங்கறத சொல்லலாம். இல்ல when a body இதுதான் ஒரு பாடி வயர், இந்த வயருங்கிறது தான் ஒரு பாடி. a body is fixed at one end. இந்த எண்ட் என்ன பண்ணிடுறோம், மேல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது ஃப்ரீ எண்ட், இது ஃபிக்ஸ்டு எண்ட், இது அதர் எண்ட் வந்து ஃப்ரீ எண்ட். when a body is fixed at one end and twisted about its axis by means of a torque at the other end. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்டை, இது வயரு, வயருக்குள்ள ஒரு டிஸ்க் வச்சிருக்கோம். ஏன்னா இந்த டிஸ்க் இருந்தாதான் வெயிட்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த வயர் நிற்கும். இந்த டிஸ்க் இல்லை அப்படின்னா வயர் வந்து என்ன ஆகும்னா அப்படியே சுருங்கிவிடும். அப்ப இந்த டிஸ்க் வந்து இந்த வெயிட் இருக்கும், அதனால இந்த இதுல வந்து டென்ஷனா நிற்கும் அந்த வயரு. இப்ப என்ன பண்றோம், இதை ட்விஸ்ட் பண்றோம். ட்விஸ்ட்னா சுத்துறது. அப்ப அந்த ட்விஸ்ட் பண்றப்ப என்ன நடக்கும், the body is said to be under torsion. The body is said to be under torsion. This torsion, இதுல இருக்கிற டார்ஷன் என்ன டார்ஷன், டார்ஷன் இன்வால்வ் shearing strain. shearing strain அப்படின்னா என்ன கிடைக்கும்னா rigidity modulus தான் கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். So the modulus involved is the rigidity modulus. நம்ம இதுல rigidity modulus கண்டுபிடிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இதுல இது ஃபிக்ஸ்டு எண்ட்னு சொல்லியிருக்கோம். மேல இது வந்து என்னதுன்னா ஃபிக்ஸ்டு எண்ட், ஃபிக்ஸ்டு எண்ட். இது ஃப்ரீ எண்ட், ஃப்ரீ எண்ட். இந்த ஃப்ரீ எண்ட்ல ஒரு டிஸ்க் இருக்கு, இது வயர். இதுதான் என்னது அப்படின்னா வயர். இந்த வயருங்கிறத அந்த இடத்துல என்ன சொல்றோம், ஒரு பாடி அப்படின்னு சொல்றோம். வயருங்கிறத பாடின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சுக்கிடுவோமே, இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா இதுல இருந்து என்ன பண்றோம், இதை என்ன பண்றோம், இப்படி ட்விஸ்ட் பண்றோம். இங்க இருந்து இந்த அளவுக்கு இந்த தீட்டா ஆங்கிள் என்ன பண்றோம்னா ட்விஸ்ட் பண்றோம். அப்ப இந்த வயர் என்ன ஆகும், அப்படியே முறுக்கும், ட்விஸ்ட் ஆகும். அப்படி ட்விஸ்ட் ஆகுறதுனால இந்த இன்வால்வ் ஆகுற இந்த டார்ஷன் மீன் டென்ஷன். இந்த டார்ஷன் இன்வால்வ் shearing strain. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதுல நம்ம rigidity modulus பாக்குறப்பே பார்த்திருக்கோம். இப்ப rigidity modulus அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். rigidity modulus சொல்லுங்க பாப்போம். rigidity modulus G is equal to என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். shearing stress divided by angle of shear இல்ல shearing strain அப்படின்னு சொல்லலாம். angle of shear இல்ல அப்படின்னா என்ன, இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், shearing strain. எப்பயுமே மாடுலஸ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மாடுலஸ்னாவே என்ன அப்படின்னா, மாடுலஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மாடுலஸ்னா என்னன்னா ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின்.
ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாடுலஸ்ன்னு சொல்றோம். இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், அந்த டார்ஷன் ஆஃப் தி பாடியில மெயினா என்ன ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து வருது. இப்போ டார்ஷன் ஆஃப் தி பாடி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப இதே இந்த வயர் இஸ் கன்சிடர்ட் எஸ் ஏ சிலிண்டர். வயர்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இஸ் கன்சிடர்ட் எஸ் ஏ சிலிண்டர். அப்ப சிலிண்டரா வச்சு பாக்குறப்ப இந்த டார்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், அடுத்து பார்க்க போறோம். டார்ஷன் ஆஃப் எ சிலிண்டர், இதனுடைய எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் பெர் யூனிட். டார்க் மீன்ஸ் கப்புல்னு அர்த்தம். கப்புல். எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட் பார்க்க போறோம். இந்த ட்விஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். தீட்டாவில் நம்ம என்ன பண்றோம் பார்க்க போறோம். இதுல நல்லா கவனிங்க. இதுல என்ன பண்றோம்னா கன்சிடர் cylinder, consider a cylindrical wire of length L. இதுதான் என்னது cylindrical wire. இந்த cylindrical wire உடைய இந்த length இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் இதான் லென்த். இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா L அப்படின்னு எடுத்துக்கோம். கேபிட்டல் என்ன எடுத்துக்கோம். அண்ட் ரேடியஸ், இதனுடைய ரேடியஸ் என்ன, இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது இங்க இருந்து இந்த ரேடியஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதுல என்ன ரேடியஸ்ங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ஏங்கிறது ரேடியஸ். இப்ப பிக்ஸ்டு அட் அப்பர் எண்ட். அப்பர் எண்ட் பண்ணோம் பிக்ஸ் பண்ணிடுவோம். இது அப்பர் எண்ட் இஸ் பிக்ஸ்டு. அப்பர் எண்ட் இஸ் பிக்ஸ்டு. அப்பர் எண்ட் என்ன பண்றோம் நம்ம பிக்ஸ் பண்ணிடுறோம். லோயர் எண்ட் ஃப்ரீ. இது ஃப்ரீ எண்ட். இப்போ என்ன, இட் இஸ் ட்விஸ்டட் த்ரோன் ஆங்கிள் தீட்டா பை அப்ளையிங் எ டார்க் அட் த லோயர் எண்ட். இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல ஓ டேஷ் அப்படின்னு இருக்கும். இது ஓ டேஷ். இன்னொன்னு ஏபி. இன்னொன்னு என்னது ஏபி அப்படிங்கிறது ட்விஸ்டுக்கு முன்னாடி அப்படியே இருக்கும். இப்ப என்ன பண்றோம்னா இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து பி டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன பண்றோம்னா இது என்ன பண்றோம், இப்படி ட்விஸ்ட் பண்றப்ப என்ன நடக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப consider a cylinder to consist of infinite number of hollow coaxial cylinder. இதுல பாத்தீங்கன்னா இது சிலிண்டர் வயரு. அதுல உள்ளுக்குள்ள கோஆக்சியல் சிலிண்டர் மாதிரி ஃபுல்லா இல்லாம இங்க இருந்து இங்க வரைக்கும் ரேடியஸ் எடுத்துக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்னா இதுல இருந்து இது வரைக்கும் என்ன எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு கோஆக்சியல் சிலிண்டர். இந்த ரவுண்டு உள்ள இன்னர் ரவுண்டு பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா ஒரு கோஆக்சியல் சிலிண்டர். இது வந்து கோஆக்சியல் சிலிண்டர். என்ன இதுக்குள்ளே இப்ப n நம்பர் ஆஃப் கோஆக்சியல் சிலிண்டர் இருக்கும். நம்ம கன்சிடர் திஸ் as a கோஆக்சியல் சிலிண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணா 0 to a கொடுத்தோம்னா ஃபுல்லா கிடைச்சிரும். இப்ப பாக்குறது இதனுடைய திக்னஸ் dx இருக்கும். இதனுடைய ரேடியஸ் x எடுத்துக்கிறோம். b ல இருந்து b டேஷ்க்கு ட்விஸ்ட் ஆகுது, அதான் பையன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி consider a line such as AB initially parallel to the axis OO dash of the cylinder. Initially எப்படி இருக்கும்னா இந்த OO dash AB அப்படிங்கிறது parallel, ரெண்டுமே parallel இருக்கும். இது பார்க்க கொஞ்சம் கிராஸா போட்டாலும் என்ன இருக்கும், 2 are parallel. இது ரெண்டுமே என்னது அப்படின்னா parallel. ரெண்டுமே parallel. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் the result of twisting a cylinder is a shearing strain. twist பண்ணியாச்சுன்னா shearing strain ஆயிரும். இப்போ நம்ம shearing strain கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா angle of shear அப்படின்னா என்ன, இதுல இந்த angle of shear ன்னு சொன்னாலும் சரி, இல்ல shearing strain அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். இந்த ஆங்கிள் ஆஃப் சியர்ங்கிறது என்ன அப்படின்னா இதுல நல்லா கவனிங்க.
angle of BAB dash. BAB dash இதுதான் என்னது பை அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த இருக்குல்ல இந்த பை எடுத்துருக்கோம், பைன்னு எடுத்திருக்கோம். இதுதான் என்னது ஆங்கிள் ஆஃப் சியர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிபி டேஷ் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றோம் அப்படின்னா பிபி டேஷ் நம்ம இப்ப பார்க்கணும். பிபி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். பிபி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா பிபி டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அந்த ரேடியஸ் எக்ஸ் இன்ட்டு தீட்டா, எக்ஸ் இன்ட்டு தீட்டா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதுல சொன்னோம்னா இந்த மேல பையில சொன்னோம்னா எப்படி வரும் அப்படின்னா எல் இன்ட்டு பைன்னு வரும், எல் இன்ட்டு பை. இதுல இருந்து நமக்கு என்ன வேணும், இதுல இருந்து நம்ம என்ன பை கண்டுபிடிக்கணும். இப்போ பை ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் தீட்டா டிவைடட் பை எல், எக்ஸ் தீட்டா டிவைடட் பை எல் அப்படிங்கிறது நம்ம தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிக்கும், இதுதான் என்னது அப்படின்னா சியரிங் ஸ்ட்ரெயின், இதான் சியரிங் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ்னா என்ன, ரிஜிடிட்டி மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் G is equal to என்ன ஃபார்முலா அப்படியே பார்த்தோம் என்னது அப்படின்னா சியரிங் ஸ்ட்ரெஸ் divided by சியரிங் ஸ்ட்ரெயின். இப்ப சியரிங் ஸ்ட்ரெயின் தெரியும், ரிஜிட் மாடல்ஸ். இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து சியரிங் இதுதான் நமக்கு வேணும். இதான் இது இந்த சைடு இப்படி இது இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா சியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, ரிஜிடிட்டி மாடுலஸ் இன்ட்டு என்னது அப்படின்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் இன்ட்டு என்னது சியரிங் ஸ்ட்ரெயின், தட் இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் இன்ட்டு பை. இப்போ பையனுடைய வேல்யூ தெரியும். பை ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் தீட்டா டிவைடட் பை எல். அப்போ ஜி எக்ஸ் தீட்டா டிவைடட் பை எல் அதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல சியரிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பெர் ஏரியா. நம்ம இது ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஃபோர்ஸ் பெர் ஏரியான்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபோர்ஸ் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் வேணும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, தி ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியும், இந்த இருக்கு, இதான் என்னது அப்படின்னா சியரிங் ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியும். இதான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியும். ஏரியா அப்படின்னா சிலிண்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 பை, ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அந்த இடத்துல 2 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், 2 பை ஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். 2 பை ஆர்எல் ஃபார்முலா என்னன்னா 2 பை ஆர்எல். ஆறுங்கிறது இந்த இடத்துல என்னது அப்படின்னா ரேடியஸ், எல்லுங்கிறது என்னது இந்த இடத்துல இந்த திக்னஸ் தான் எல். அப்ப இந்த இடத்துல ஏரியா என்ன சொல்லலாம், ஏரியா இஸ் ஈக்குவல் 2 பை எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபார்முலா என்ன கிடைக்கும் நல்லா சொல்லுங்க. இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா சியரிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப சியரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா சியரிங் ஸ்ட்ரெயின் இன்டு ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், என்னது சியரிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எக்ஸ் தீட்டா டிவைடட் பை எல் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படி ஏரியா இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்த என்னது அப்படின்னா 2 பை எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் தெரிஞ்சு போச்சு, சியரிங் ஃபோர்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ
moment of force. Moment of force equal to என்ன? Force into distance அப்படின்னு நமக்கு தெரியும். Force into distance. இதான் moment of force. இப்போ force நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா gx theta divided by L into 2 pi x dx அப்படின்னு தெரியும். இன்ட்டு என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ்ன்னு அர்த்தம். இன்ட்டு எக்ஸ். அப்போ இது என்ன எல்லாத்தையும் இது பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 pi g theta divided by L இன்ட்டு என்னது? இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் கியூப் dx அப்படின்னு வரும். இதான் என்னது அப்படி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல இருந்து ட்விஸ்டிங் டார்க் ஆன் எ ஹோல் சிலிண்டர் பார்க்க போறோம். இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா the twisting torque on a whole cylinder நம்ம பார்க்கணும். இதுல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. twisting torque on the whole மொத்த சிலிண்டருக்கு பார்க்க போறோம். இப்போ என்ன ஒரு கோஆக்சியல் சிலிண்டர் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹோல் சிலிண்டர் பார்க்கணும்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ டார்க் பர் ட்விஸ்டிங் டார்க் அப்படிங்கறது நம்ம இந்த இடத்துல எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சிங்கிறது தான் ட்விஸ்டிங் டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கேபிட்டல் சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஹோல் சிலிண்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். இங்க இருந்து அப்படின்னா 0ல இருந்து ஏங்கிறதா ரேடியஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ, இது வந்து ஏ. 0 டு இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம். அப்போ என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு இங்க உள்ள என்னன்னா 2 pi g theta divided by L into x cube dx அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 pi g theta divided by L இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா x power 4 divided by 4 கிடைக்கும். x power 4 divided by 4. லிமிட் வந்து 0 to a அப்ளை பண்ணா அப்ப என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அந்த இடத்துல x பதிலா நம்ம a அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ண 2 pi g theta divided by L a power 4 divided by 4 வரும். அப்ப இந்த 2 இங்க அடிச்சிடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? that is equal to c is equal to pi g theta a power 4 divided by 2l அப்படின்னு கிடைக்கும். 2l கிடைக்கும். இதுதான் ட்விஸ்டிங் டார்க் ஆன் எ ஹோல் சிலிண்டர். இப்ப இதுல இருந்து ட்விஸ்டிங் டார்க் ஆன் எ ஹோல் சிலிண்டர். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்து என்ன பார்க்கணும்? இதுல இருந்து நம்ம அந்த டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட். யூனிட்னா ஒரு ட்விஸ்ட், பெர் யூனிட் ட்விஸ்ட். இது நம்பர் ஆஃப் ட்விஸ்ட் ரொம்ப அதிகமா. இது ஒரு சிங்கிள் ட்விஸ்டுக்கு பார்க்கறது என்னன்னா அந்த டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட். பெர் யூனிட்னா ஒண்ணுன்னு அர்த்தம். யூனிட் ட்விஸ்ட் பார்க்க போறோம். யூனிட் ட்விஸ்ட் 1. அப்ப என்ன? தீட்டா இந்த இடத்துல என்ன? தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? இது கேபிட்டல் சின்னு சொல்லுவோம். இப்ப சொல்றது ஸ்மால் சி. இப்போ ஸ்மால் சி இஸ் ஈக்குவல் டு pi g a power 4 divided by என்னது? 2l. இதுதான் என்னது அப்படின்னா expression for torque per unit twist. இதுதான் என்னது? expression for torque per unit twist. இதுதான் பார்த்திருக்கோம். இது என்னது? L அப்படின்னு சொல்லணும். லென்த் ஆஃப் சிலிண்டர் வந்து L அப்படின்னு போட்டு நம்ம பார்த்திருக்கோம். இது O, இது O'. எப்படி வச்சுக்கிட்டாங்க? இது pi.
இப்ப நம்ம இது பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங். ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங் இதுல இதையும் சொன்னதான் திரும்பி சொல்வோம். கன்சிடர் சிலிண்ட்ரிக்கல் வயர் ஆஃப் லென்த் எல். இதுல பாருங்க, இதுல இதனுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எல். இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது என்னது கேபிட்டல் எல். லென்த் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வயர். லென்த் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வயர். இதனுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னா, இதுல இதனுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். ரேடியஸ் ஏ, லென்த் எல், ரேடியஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இது என்ன பிக்ஸ்ட் அட் அப்பர் எண்ட். அப்பர் எண்ட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்பர் எண்ட் fixed. upper end fixed. Now it is twisted through an angle theta. இப்ப இங்க இருக்குது, இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா இங்க இருந்து இந்த அளவுக்கு என்ன பண்றோம், ட்விஸ்ட் பண்றோம். அதாவது B ல இருந்து B டேஷ்னு பார்த்தோம்ல, அப்ப தீட்டா ஆங்கிள் என்ன பண்றோம், ட்விஸ்ட் பண்றோம். By applying a torque on a lower end. It is twisted through an angle theta by applying a torque at a lower end. Lower endல கொடுக்கிறோம், ட்விஸ்ட் கொடுக்கிறோம். applying twist means என்ன, ஃபோர்ஸ்ங்கிற இந்த இடத்துல இது ஆங்குலர் இருக்கிறதுனால இது டார்க்னு சொல்லுவோம். ஆங்குலர் மூவ்மெண்ட்னால இதுல டார்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல டார்க் ப்ரொடியூஸ்டு, இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டார்க் required to produce a twist theta. Twist and theta in a wire. In the wire தான் இதுதான் வயர். சரியா? அது எவ்வளவோ அப்படின்னா C தான் டார்க். இப்ப C என்ன அப்படின்னா ஸ்மால் c into theta. ஸ்மால் cங்கிறது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்பதான் டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட். இது டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட். இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஸ்மால் cனா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டார்க் பெர் யூனிட் ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். யூனிட் ட்விஸ்ட். தீட்டா அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த இடத்துல ட்விஸ்டிங் ஆங்கிள் ஆஃப் சியர், ட்விஸ்டிங் ஆங்கிள். இப்ப இதுல இருந்து ஒர்க் டன் பார்க்கணும். இது இங்க இருந்து பில இருந்து பி டேஷுக்கு மூவ் பண்ணா இட் வில் டூ சம் ஒர்க். அந்த ஒர்க் டன் பார்க்கணும். அந்த ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங் work done in twisting the wire through angle. இந்த இடத்துல இந்த ஆங்கிள் என்ன பண்றோம் அப்படின்னா டி தீட்டா, ஸ்மால் ஆங்கிள், அதனால டிடினா இருக்கணும். ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். டி தீட்டா. இப்ப தட் இஸ் இது. இப்ப நான் இதை கண்டுபிடிக்கணும், ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அப்படின்னா இந்த கேபிட்டல் C இன்ட்டு டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, இதே மாதிரி அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்மால் c தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு போடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஹோல் ஒர்க் டன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணோம். ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்றப்ப இதுதான் ஒர்க் டன். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0 to a தீட்டா. இங்க இருந்து இதுதான் 0, இங்க வரைக்கும் இது தீட்டான்னு சொல்லியிருக்கோம். 0 to தீட்டா போட்டோம்னா இது என்ன, தீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ண c வந்து கான்ஸ்டன்ட், c தீட்டா டி தீட்டா. இதை இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், half c theta square கிடைக்கும். அப்போ W is equal to half c theta square. இதான் என்னது, work done in twisting. இதான் என்னது, work done. அப்போ work done in twisting is equal to என்ன அப்படின்னா W is equal to half c theta square. இதான் என்னது, work done அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.